ஹாப்பி சாபத் எல்லாருக்கும். ஸோ என் நேச்சர் டாபிக் வந்து பட்டர்ஃப்ளை பீ. இது ஒரு செடியில் இருக்கிற ஃப்ளவர். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை பீக்கு வந்து நிறைய பேர் இருக்குது. ஆனால் அதோட பொட்டானிக்கல் நேம் வந்து கிளைட்டோரியா டர்னேட்டா. அப்புறமா இது தமிழில் வந்து சங்குப்பூன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட், காட் இதை எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எக்லியாஸ்டிக்ஸ் 3:11 வாசிச்சோன்னா, ஹி ஹாஸ் மேட் எவ்ரி திங் பியூட்டிஃபுல் இன் இட்ஸ் டைம். ஸோ இந்த ஃப்ளவர் பற்றி நம்ம பார்த்தோன்னா வந்து காட் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு அழகான ஃப்ளவராக அது ப்ளூம் ஆகும். அதுக்கப்புறமா அது ஃபேடாகி வந்து இதுதான் வந்து அந்த பூ. ஸோ இது வந்து காட் எவ்வளோ அழகாக படிச்சிருக்காங்கல்ல. ஸோ இந்த பூ வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து வாடி அதுக்கப்புறமா இது ஒரு பீன்ஸ் மாதிரி வந்து அதுலேருந்து நம்ம சீடு எடுத்து நம்ம வந்து பிளான்டேஷன் பண்ணுவோம். ஸோ இந்த பூ வந்து என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, இந்த earthly talent அண்ட் இந்த ப்ளஷர் எல்லாம் வந்து டெம்ப்ரரி. ஸோ நம்ம வந்து இதை வந்து ஒரு கிரேட் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணோன்னா வந்து we will bring more fruitsன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எலன் ஜி வைட் சொல்கிறாங்க, true beauty of character is not something that shines out for a time and then fades. It is a plant that grows continuously, blooming into fruit bearing. ஸோ இந்த பூலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்னா, நம்ம வெளியே அழகு வந்து வெளியே தோற்றமாக காமிக்கிறது வந்து அது கொஞ்ச நாளில் ஃபேட் ஆயிரும். ஆனால் நம்ம உள்ளே வந்து ஃபேத்ஃபுல்லாக வந்து இருந்து காட்காக ஒர்க் பண்ணோன்னா நம்ம வந்து த்ரூ ஃப்ரூட் பேரர்ஸாக இருப்போம். ஸோ இந்த சங்குப்பூ இந்த பட்டர்ஃப்ளை பீ வந்து 4 கலர்ஸில் வருது. அண்ட் இது ப்ராசஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் ப்ளூம் ஆகும். அதுக்கப்புறமா வந்து அது வந்து ஒரு பீன்ஸ் மாதிரி ஆகும். அந்த பீன்ஸ் வந்து அப்புறம் கலர் மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் ஸ்டேஜில் வந்தோடனே அந்த சீட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதே விழுந்து வந்து அது வளரும். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை பீ பிளான்ட்லேருந்து அதோட ஃப்ளவர், அதோட லீஃப், அதோட ஸ்டெம், அதோட ரூட் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி கீழே அந்த ஃப்ளவர் வந்து சுருங்கி அது வந்து இன்னொரு பீன்ஸ் மாதிரி வளரும். ஸோ அந்த ஃப்ளவர் வந்து எனக்கு இதே மாதிரி இருக்கணும், எனக்கு சுருங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பீன்ஸ் மாதிரி அது வருமா, இல்லைன்னா அது சீட் வந்து திரும்ப போட்டு அது இன்னும் பெரிய செடியாக வருமா? ஸோ John 12:24 என்ன சொல்கிறாங்கன்னா, unless a grain or a wheat falls into the ground and dies, it remains alone, but if it dies, it produces much grain. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, நம்ம இந்த பியூட்டி வந்து இட்ஸ் ஆர் செல்ஃப் ரெஸ்பெக்ட், அப்புறமா ப்ரௌட்னஸ், அதெல்லாம் வந்து நம்ம வந்து காடுக்காக வந்து நம்ம அதை விட்டு கொடுத்தோன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட் நம்ம வந்து காடுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான்ட்டு. ஸோ நெக்ஸ்ட், ஸோ எலன் ஜி வைட் சொல்கிறாங்க, only through death of self can we be born again and become partakers of
த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். ஸோ நம்ம வந்து நம்ம செல்ஃப் வந்து நம்ம வந்து விட்டு கொடுத்தா தான் வந்து நம்மளால் வந்து ஒரு புது பர்சனாக வந்து பார்ன் ஆக முடியும். ஸோ நம்ம இந்த பிளான்ட்லேருந்து என்ன கற்றுக்கலாம்னா, நம்மளை வந்து நம்ம ஹம்பலாக வச்சு நம்ம காடுக்காக இருந்தோம்னா நம்ம வந்து காட் வந்து நம்மளை பெரிய பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து சோவிங் வித் இன்டென்ஷன், ரீப்பிங் வித் ஜாய். Galatians 6:7 சொல்லுது, வாட்ஸ்எவர் அ மேன் soweth that shall he also reap. ஸோ இந்த பிளான்ட்டை பார்க்குறோம். ஸோ இந்த பிளான்ட் வந்து அதே சுருங்கி அந்த பீன்ஸ் கீழே விழுந்து தானாக வளர ஆரம்பிச்சிடும் இன்னொரு பிளான்ட்டாக. ஸோ இதுலேருந்து இன்னும் நம்ம என்ன கற்றுக்கலாம்னா, நம்ம எவ்ரி ஆக்ஷன், வேர்ட் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அது ஒரு சீடு மாதிரி. நம்ம என்ன நம்ம போடுறோமோ அதுதான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து ஃபேத் அண்ட் ட்ரூவாக இருக்கும். And so Ellen G. White சொல்கிறாங்க, every act of life, however small, as it brings for good or for evil, faithfulness and or negligent in what are apparently the small duties, may open the door of life richest blessing. So நம்ம எவ்வளோ சின்னதாக பண்ணுறோமோ, அது ஈவலாக இருந்தாலும் குட்டாக இருந்தாலும், நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் வந்து நம்ம வந்து ரீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹியூமனிட்டி ப்ராசஸ் ஹெவன்லி ரிச்சஸ். ஸோ இதில் ஜேம்ஸ் 4:6 இதில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம வந்து ஹம்பலாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பட்டர்ஃப்ளை பிளான்ட் வந்து ரொம்ப உயரமாக வளருமா. ஆனால் வந்து அது ப்ரௌட்னஸ் காமிக்காமல் அது வந்து காடோட கேரக்டர் காட்டுற மாதிரி பெருசாக வளர்ந்து அது ஒரு நல்ல ஃப்ரூட்ஸாக பேர் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஹம்பலாக இருக்கனால காட் வந்து அது நிறைய வேஸில் அந்த ஃப்ளவர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அது வந்து சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இருக்கிற இந்த கிளாஸில் ஸோ இது தண்ணியும் சுடு தண்ணியும் அப்புறமா பட்டர்ஃப்ளை பிளான்ட், அதாவது சங்குப்பூ. ஸோ இதை வந்து எப்படி சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸோ நம்ம வந்து இதை வந்து நம்ம சாயில் செக் பண்ணுறதுக்காகவோ இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் அப்படி வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இது ப்ளஸ் பிஹெச் லெவல் அதெல்லாம் படிக்கிறதுக்காகவும் இது யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து அசரிக் ஆசிட். ஸோ நான் வந்து சூடாக இருக்கு. ஸோ இந்த இது வந்து இப்போ வாட்டர் கலர் வந்து ப்ளூவாக இருக்குது. ஸோ நம்ம லெமன் ஆட் பண்ணோன்னா அது வந்து பர்பிள் கலராக மாறிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து நிறைய ரீசன்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம். இது வந்து நேச்சுரல் கலரிங்காகவும் யூஸ் பண்ணலாம். இந்த ஜூஸை வந்து நம்ம குடிக்கலாம். ஸோ இதை வந்து சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அண்ட் நேச்சுரல் ஃபுட் கலரிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த டிசர்ட்ஸ் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ
அப்புறம் இதுலேருந்து நம்ம என்ன லெசன் கற்றுக்கலான்னா, அது ஹம்பலாக இருந்து அது இருந்தனால காட் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. நம்ம வந்து ஹம்பலாக இருந்தோன்னா வந்து காட் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் காட் வந்து ஹம்பலாக அன்னோட்டிஸ்டாக இருக்கிற பீப்புளை தான் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்களாம். நெக்ஸ்ட். ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி வளருதுன்னு எலன் ஒயிட் சொல்கிறாங்கன்னா, இன் த ஃபுல் லைட் ஆஃப் டே அண்ட் இன் ஹியரிங் ஆஃப் த மியூசிக் ஆஃப் த அதர் வாய்ஸஸ் the little flower has learned to trust and grow. ஸோ இந்த லிட்டில் ஃப்ளவர் எப்படி ட்ரஸ்ட் பண்ணி வளர கற்றுக்குதுன்னா, ஃப்ரம் த சவுண்ட், அதோட சரௌண்டிங்லேருந்து, பேர்ட்ஸ் பாடுறதுலேருந்து அதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி அது ட்ரஸ்ட்டோட வளருமா. ஸோ நம்ம எப்படி வளரலான்னா, காடில் நம்ம வந்து காடை ட்ரஸ்ட் பண்ணி அவரோட லிட்டில் வாய்ஸை கேட்டு நம்ம வந்து வளரலான்னு சொல்லிட்டு இதில் வந்து படிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ 5th பாயிண்ட் வந்து மல்டிப்ளிகேஷன் த்ரூ காட்ஸ் டிசைன். ஸோ ஜெனிசஸ் 1:28 பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லூக் 8:11 த சீட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இதோட பீன்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த செடி வந்து அதில் வந்து ஒரு பீன்ஸில் வந்து மோர் தென் 7 to 8 சீட்ஸ் இருக்குமா. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்னா, ஒன் ஃப்ளவர் அதை வந்து ரொம்ப அதாவது அந்த ஃப்ளவர் வந்து ஹம்பலாக தான் செல்ஃபை வந்து டைப் பண்ணி அது வந்து இருந்தனால ஒரு பீன்ஸ் வந்து அதில் மொத்தமாக 8 சீட்ஸ். ஸோ அந்த 8 சீட்ஸ் விழுந்து 8 செடி வளரலாம். ஸோ அது வந்து நம்ம ஒருத்தவங்க வந்து காடுக்காக நின்று காடை பற்றி சொன்னோன்னா, we can bring many other souls in Christ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். It is not the number, but it is the transformation of hearts. நம்ம next slide. ஸோ நம்ம வந்து எப்படி மற்றவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ எலன் ஒயிட் எழுதுகிறாங்க, the germination of the seed represents the beginning of spiritual life. As in the nature, so in the spiritual sowing. The power that alone can produce life is from God. ஸோ இங்கே வந்து நம்ம எப்படி வந்து காடுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட். ஸோ 6th பாயிண்ட் லீவ்ஸ் டெய்லி டிவோஷன்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம என்ன படிக்கலாம்னா, ஸோ இந்த லீஃப் வந்து ரொம்ப சின்னதாகவும் மாடஸ்ட்டாக மீக்காக இருக்குது. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லீஃப் வந்து ஃபோட்டோசிந்தசிஸில் ரொம்ப ஆக்டிவாக பண்ணுமா. ஆனால் குவைட்டாக அது இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து என்ன படிக்கலாம்னா, நம்ம வந்து கண்டினியூஸாக அது எப்படி ஃபோட்டோசிந்தசிஸில் ஆக்டிவாக இருக்கோ, நம்ம வந்து க்ரோயிங்க்கு நம்மளுக்கு என்ன தேவை, ப்ரேயிங், ஸ்டடிங் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் நம்ம வந்து காடை கண்டினியூஸாக ஒபே பண்ணுறது. ஸோ இந்த லீஃப் எப்படி வந்து கண்டினியூஸாக வந்து அதோட க்ரோத்துக்கு வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ஆக்டிவாக இருக்கோ, நம்மளும் நம்ம க்ரோத்துக்கு வந்து நம்ம வந்து காட் கூட ஆக்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு. எலன் ஒயிட் சொல்கிறாங்க, the unfolding of Christ's love to the soul is the greatest intercession to faithfulness
அண்ட் கான்செக்ரேஷன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து காட் கிட்ட கம்யூனிகேட்டடாக இருந்தோன்னா காட்ஸ் லவ் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம காட்ஸ் லவ் அண்ட் ஃபேத்ஃபுல்னஸில் வந்து நம்ம ஸோ பாயிண்ட் 7. ஸோ ஹிடன் ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபர்ம் ஃபவுண்டேஷன் ரூட். ஸோ இந்த ரூட்லேருந்து நம்ம என்ன படிக்கலாம்னா, ஸோ Galatians 2:7 படிக்கலாம். ரூட்டட் அண்ட் பில்ட் அப் இன் ஹிம், ஸ்ட்ரென்தன்ட் இன் த ஃபேத். ஸோ இந்த ரூட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நைட்ரோஜன் ஃபிக்ஸர், அதாவது இந்த சாயலில் வந்து நம்ம நிறைய பிளான்ட்ஸ் வளர்க்குறனால அந்த பிளான்ட்ஸ் எல்லாம் சாயலில் இருக்க நைட்ரோஜன் யூஸ் பண்ணியிருக்குமா. ஆனால் இந்த பிளான்ட் நம்ம திரும்ப பிளான்ட் பண்ணும்போது அந்த சாயலில் வந்து நைட்ரோஜன் ரிச்சாக வந்து ஆக்குமா. ஸோ இது வந்து அதோட செல்ஃபுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் அது அதில் இருக்கிற சாயலுக்கும் அதோட சரௌண்டிங்க்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி படிக்கிறோம். ஸோ லெசன் இதில் நம்ம என்ன கற்றுக்கணுன்னா, நம்ம வந்து கிரைஸ்ட்குள்ளே ரூட்டடாக இருந்து நம்ம மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு படிக்கலாம். ஸோ எலன் ஜி ஒயிட் எழுதுகிறாங்க, the root of faith strike deep. Only those who have fortified the mind with the truth for the Bible will stand. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ரூட் வந்து இட் ஷுட் கோ டீப். நம்ம ரூட் வந்து டீப்பாக இருந்து அது ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லி நம்ம இதில் வந்து கற்றுக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து இந்த செடி வளருது. என்னாச்சுன்னா, சடனாக வந்து மேலே இருக்க லீவ்ஸ் எல்லாம் வந்து அஃபெக்டடாக இருந்துச்சு. ஸோ அம்மா என்ன பண்ணாங்கன்னா, எல்லா லீஃபையும் கட் பண்ணி விட்டுட்டாங்க. அது மேலே இருக்க அந்த கொஞ்சம் அஃபெக்டடான ஸ்டெப்பையும் கட் பண்ணி விட்டாங்க. ஆனாலும் அது திரும்ப அதே பெரிய செடியாக வளர்ந்துச்சு. ஏன்னா அதோட ரூட் வந்து இன்னும் சாயலில் இருந்துச்சு. அது ரூட் இருந்தனால அது திரும்ப வந்து க்ரோ ஆக முடிஞ்சுது. ஸோ நம்மளும் அதே மாதிரி கிரைஸ்துக்குள்ளே வந்து ரூட்டடாக இருந்தால் தான் வந்து நம்ம டெம்டேஷன்ஸ் ட்ரபிள்ஸ் வரும்போதும் நம்ம கொஞ்சம் டவுனாக ஆனாலும் திரும்ப வந்து காட்குள்ளே வந்து வளரலான்னு சொல்லி கற்றுக்கலாம். தேங்க்யூ.